God. ஆமீன். ஆமீன். இன்று 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 5ஆம் தேதி பங்குனி மாதம் 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். அதே வேளையில் இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். தேவ செய்திகள், பாடல்கள், துதிகள், ஜெபங்கள் கூடாகவும் அதே வேளையிலே இன்றைய நாளிலே பட்டிமன்றம் நாங்கள் இணையிருக்கிறோம். அதே வேளையிலே 12:30 மணிக்கு பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். அப்படியாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்கிறோம். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கைப்ரிய மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள் தமிழிலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஆங்கிலத்திலும் செய்வார்கள். அது 3 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்கூடாக இரவு நேரத்திலே கடந்து செல்வோம். சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அந்த வேளையிலே இணைந்திருக்கிற உங்களில் சகோதரி டோலி அவர்கள் இணைகிறார்கள். பாஸ்ரா ஆண்டன் ராசனம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருகிறார். சகோதரி டோலி அவர்கள் பாடல்களோடு ஜெபங்களோடு இணைகிறார். மற்றும் பல்வேறு ஊழியர்கள் இணைகிறார்கள். அதே போல நீங்களும் இணைய முடியும். இதிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் நேர மாற்றம் இருக்கிறது. திங்கட்கிழமை முதல் 1 மணித்தியால நேர மாற்றமாக இருக்கிறது. விசேடமாக இந்தியா, இலங்கையிலே இருப்பவர்களுக்கு அந்த நேர மாற்றம் பெர்மனண்டாக இருக்கும். 1 மணித்தியாலம் முன்னதாக ஆரம்பிக்கப்படும். அதே வேளையில் யூரோப் தேசத்திலும் யூகேயிலும் இந்த மாத முடிவிலே அவர்களுடைய நேர மாற்றம் இருக்கிறது. அவர்களும் அதுவரை நீங்கள் 1 மணித்தியாலம் முன்னதாக வந்து இணையுங்கள். அதற்கு பின்னதாக உங்களுடைய நேரமும் எங்கள் நேரமும் ஒரேமாக வரும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினும் அறிமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் அடுத்த வாரத்திலிருந்து 2-3 கிழமைக்கு ஒரே கன்ஃபியூஷனாகத்தான் இருக்கும் இங்கு. அந்த வகையில் சிலர் இணைவார்கள், சிலர் இணைய முடியவில்லை, நேரம் மாற்றம் தெரியவில்லை என்ற பல காரியங்கள் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. எங்களுக்கு அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து புதிய நேரம் 1 மணித்தியாலம் முன்னதாக அது சம்மர் டைமாக மாறுகிறது. அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வசனம்: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. சண்டை பிடிக்கிறவர்கள் அப்படியானால் யார் அவர்கள்? தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. ஆமேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: லேவியராகமம் 11, சங்கீதம் 110, 111, 112. பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 3, 4வது அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே நாளைய நாளுக்கான அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையிலே ஜீவ வார்த்தை ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து அனுப்பி தருகிறது வார்த்தைகள். அதே வேளையிலே ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தருகிற ஜீவ வார்த்தை. சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து எடுத்து வருகிற ஜீவ மன்னா. ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் அனுப்பி தருகின்ற வாக்கு தத்துவம். இவற்றை நாங்கள் காலையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அவற்றை நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள்
காலவேளையிலே நிறைவு ஜெபங்களோடு வழி நடத்துவார்கள். சௌரன் குணாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் அவுட் ஆஃப் டவுனில் போய் ஒரு பிஸ்னஸ் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். அதனாலே அவருடைய பிஸ்னஸ் காலையிலே 7 மணிக்கு ஓப்பன் பண்ண வேண்டும். அதனால் அவர் இணைய முடியவில்லை. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் எடுக்கின்ற புதிய காரியத்திலும் கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அவருடைய பிஸ்னஸ் காரியங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி தயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்காகவும் அவருடைய மகள் கனிஷ்டாக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். விசேடமாக இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள். அங்குள்ள யுத்த நேர காரியங்கள் அவர்களை சூழ உள்ள எல்லா துஷ்டர்களையும் கர்த்தர் அழித்து கொண்டு வருகிறார். இன்னும் ஒரு பெரிய துஷ்டன் அவரையும் அழிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் அந்த நாட்டை காப்பாற்றுகிறார். அந்த நாட்டில் நிழலாக இருந்து வழி நடத்துகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே அவர்களுக்கு எதிராக வழிநடத்தப்படுகிற இந்த ரஷ்ய தேசம், ஈரான் தேசம் மற்றும் அந்த இயக்கங்கள் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய நாட்டுக்காக யுத்தம் பண்ணுகிற இஸ்ரவேல் நாடு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சிறிய சிறிய நாடுகள், அது மட்டுமல்ல உக்ரைன், தங்கள் நாட்டை எதிர்த்து வருகிற எதிரிக்காக யுத்தம் பண்ணுகிற அந்த யுத்த வீரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல சௌரி ஜானட் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். பிரைசல் வடமா ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. தங்குதடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனத்திலே அங்கு ஜெபாலய தலைவன் அங்கு யகு அவருடைய வீட்டு குமாரத்தி அங்கு மரணம் அடைந்து அந்த நிலைமையிலே தேவன் தன்னுடைய மகிமையை காண்பித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இயேசுவானவர் அங்கு பதிலை பாருங்கள். இது எந்த சூழ்நிலையிலே என்று சொல்லி கண்டால் அவள் மரித்து போன சூழ்நிலையிலே வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த நிலைமையிலே அங்கு மிகவும் ஒரு சூழ்நிலை, அங்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அங்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். ஆண்டவர் பயப்படாதே, விசுவாசமாய் இரு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இயேசுவானவர் அந்த ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு வந்ததும் அங்கு அவர்கள் அழுது துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறதை கண்டு, அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அதனாலே பிள்ளையை எழுந்திரு என்று சொல்லி அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் மரணித்த அந்த பிள்ளையை அங்கு மகிமையாய் எழுந்திருக்க செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவர் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். பாருங்கள், அந்த ஜனங்கள், அந்த தாய் தகப்பன் உற்றார் பந்து ஜனங்கள் அங்கு ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படித்தான் அங்கு ஈசாக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே கட்டைகளுக்கு மேல் இருந்த நேரத்திலே அங்கு கர்த்தர் அவன் ஈசாக்கை கண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த கட்டப்பட்ட நிலையை மாற்ற கானானுக்குள் அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஆடு சிக்கி இருப்பதை அங்கு காண்பித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படியாய் எங்கள் தேவன் இந்த நாட்களில் தன்னுடைய மகிமையை காண்பி நிச்சயமாகவே காண்பிப்பார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை
தன்னுடைய இனத்தை அவர் காப்பதில் மிகவும் அங்கு நேசம் கொண்ட தகப்பனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு மரண வீட்டுக்கு போய் அங்கு சந்தோஷத்தை கொடுத்தாரா இருந்தார். அவர் எவ்வளவாய் தேவன் வல்லமையை அனுப்பி குணமாக்குவார் ஒவ்வொருவரே. எந்த நிலைமையிலே எந்த காரியத்திலே நாங்கள் நின்றாலும் அவர் எங்கள் தெய்வமாயிருந்தார், அவர் எங்கள் பக்கத்திலே இருப்பாராயிருந்தார். நிச்சயமாகவே ஒரு விடுதலை அந்த பாதகமான சூழ்நிலையிலே சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து சொல்வோம். அந்த நாட்கள்ல எல்லாருக்கும் தெரியும் யுத்தங்களும் செய்திகளுமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக, தேவ ஜனத்துக்காக, தேவ சபைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, அந்த நாட்டு ராஜாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே பாதுகாப்பு தேவன் தன்னுடைய கரத்தினால் மூடி இவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களோடு தேவன் இருந்தால் நிச்சயமாகவே அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். அவர்களும் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி அங்கு சீர்பருந்தும் போது அந்த தேவன் அவர்களுக்காக சுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடையவர்களாக இருக்கிறோம். We belong to Jesus Lord. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவ இயேசுவினுடைய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரையும் நீ இரத்தத்தினால மூடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்க எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு நீர் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவரே, பெரியவர் நமக்குள்ளே. இந்த உலகத்தில் இருப்பவனை விட ஆவியானவரே, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நீர் தெரிந்து கொண்ட ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் ஏற்ற நேரத்தில் அவர்கள் உம்முடத்துல இயேசுவை ஏற்றுக் கொள்வார்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வருகிற காலங்களில புறஜாதி மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் மனம் திரும்பி உம்முடத்துல வருவார்கள். ஆண்டவரே, அந்த தேசத்தை நீ நேசிக்கிறதற்காக நன்றி. அந்த தேசத்துக்கு கொடுத்த தொழில்நுட்பத்துக்காக, ஞானத்துக்காக, புத்திக்காக, அறிவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்தோடு கிறிஸ்தவ பிரசிடென்ட் ஆகி அமெரிக்கா இணைந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தீமைகள் அகன்று போக, இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் கிரிகைகள் அகன்று போக நீர் மணி உருவெடுத்து வந்தீரே. பிசாசின் கிரிகைகளை ஒழிப்பதற்காக அந்த இஸ்ரவேல் தேசத்தை, அமெரிக்கா தேசத்தை, இப்படியாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த இஸ்ரவேல் தேசத்தை பறந்து காக்கும் பட்சியாக அந்த சிறிய தேசத்தை நீர் பாதுகாப்பில்லாமல் அவர்களால நீடிக்க முடியாது. உம்முடைய கரம் கூட இருக்கிறதற்காக யோபுவை முன்னிலைமை பாதுகாத்தது போல அந்த தேசத்தை பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறீர். இப்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நீர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த ஈரான் தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் உம்மை நேசித்திருக்கிறார்கள். அந்த எஸ்தர் பிறந்த தேசம், தானியேல் வாழ்ந்த தேசம், அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் தானியேல் எஸ்தரை அறிந்து கொண்டு, இயேசுவை அறிந்து கொண்டு அந்த தேசம் ரட்சிக்கப்பட்ட, இப்படியாக அந்த மிடில் ஈஸ்ட் முழுவதும் உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்முடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அந்த தேசத்தில் ஒரு சமாதானம் வரும்படியாக, தீமைகளை பார்க்க மாட்டாத சுத்த கண்டனை, தீமைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த உக்ரைன் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த ரஷ்ய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த உக்ரைன் தேசத்தை யுத்தம் பண்ணுகிற அந்த மகன் உம்முடைய பிள்ளையாக இருப்பதை நிமித்தம் அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இப்படியாக உலக தேசங்கள் எல்லாம் அந்த மெய்யான தேவனை கண்டுகொள்ள, ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்.
நாடுகளில காணப்படுகிற நாடுகளுக்கு எதிரான குணங்கள் மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அன்பின் கரம், இயேசுவின் கரம் ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேசங்கள் கட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானம், உம்முடைய இரக்கம், உம்முடைய பரிசுத்தம் எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேடமாக இலங்கை, இந்தியா ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அன்பின் தேசங்களாக முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் எங்களை படைத்த ஒன்றான மெய்த்தவனை நேசிக்கிற அன்பு, பிறரை நேசித்து வாழுகிற அன்பு, அந்த அன்பில வாழ கிருபை செய்வீராக. இந்த பாவங்களுக்கு, தீமைகளுக்கு காரணமான பிசாசுகள் கட்டப்பட்டு போவதாக. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இந்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டு லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்துல வழிநடந்து அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். They belong to you, Lord. உம்முடைய இரத்த கோட்டையினால பாதுகாத்து அவர்களுக்கு இருக்கிற தேவன் பெரியவர். நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பலத்தோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு இரத்த கோட்டையினால மூடி பாதுகாத்து இந்த யுத்த வேளையில நீர் பாதுகாப்பு கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்க நீர் அவர்களுக்கிட்ட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த குணா பிரதருக்காக அந்த பிசினஸ் காரியத்தில பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒத்தாசையை கொடுத்து அந்த மகனுக்கு ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து துன்மார்கள் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற அந்த மகன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீர் வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரரை நீர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் காண்பிக்கிற தேவன். ஊழியக்காரர்கள் சுகித்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே ஒரு நாமம் தான் என்பது அப்போஸ்தலர் 4:12 படி இந்த உலக 5 கண்ட மக்களும் அறிந்து கொண்டு உம்மிடத்துல ஓடி வர கிருபை செய்வீராக. இனி ஒரு காலம் இல்லை, கடைசி கால நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் உம்முடைய வழியில, உம்முடைய சித்தத்தில உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே. ஒவ்வொருவருக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இன்மைக்கு இந்த மறுமையில உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில் வாழுகிற வாழ்வு, அதை இழக்காதபடி ஒவ்வொரு மக்களும் உணர்வுள்ள இதயத்தோடு, கேட்கிற காதுகளோடு உணர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்துல வந்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்துல வாழவும், 1000 வருடம் இந்த உலகத்திலேயும் சமாதானமாக வாழவும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன், ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இஸ்ரவேல் மக்கள் இன்றைய சண்டைய நிலைமையிலே கற்பிணி தாய்மார்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, முதியோர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட, அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா.
அப்பா நாங்க இப்பொழுது ஆண்டவர் ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாரா இருந்தாலும் அதிசயம் செய்தவர் நீர்தான் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. வாக்குத்தத்தை நிறைவேற்றுற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. வாலிபர்கள், குழந்தைகள், முதியோர்கள் யாவரும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க உங்களால மட்டும்தான் அதிசயம் செய்ய முடியும் ஆண்டவரே. நாங்க உங்களை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களை நீங்க எல்லா விதமான தீமையில எல்லா விதமான அந்த போராட்டங்களை இருந்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறீங்க. இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை உங்களுடைய சுழற்சியில வச்சு அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க அவர்களுடைய நிழலாக நிற்பதற்கு அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஈரான் தேசத்துக்காக ஜெபிக்கிற அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையின்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பவுலும் சீலாம் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களை நீங்க விடுதலை கொடுத்த தகப்பனே, இப்பொழுது இந்த சிறைச்சாலையில் இந்த இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே உள்ளவர்களை ஆண்டவரே நீங்க தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீங்க. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து அவர்கள் உங்களை அறியக்கூடியதாக, நீங்க உண்மையுள்ள தேவன் என்று அறியக்கூடியதாக அப்பா மோசைக்கு எப்போது அந்த முச்செடிகள் தரிசனமாகினீர்களோ அதே போல ஆண்டவரே இவர்களும் இந்த நெருக்கத்துல ஆண்டவரே அவர்கள் தப்பு வித்து எங்க போவது தெரியாம தட்டுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களோட வல்லமை மட்டுமே அவர் விடுதலையாக்க முடியும். உங்களுடைய வல்லமையினாலும் நிரப்புங்க. உங்களுடைய அதிசயத்தினால் அவர்கள் அந்த அதிசயத்தை அற்புதங்களையும் காணக்கூடியதாக அவர்களை இரத்த கோட்டைகளை வைத்து அவருக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து யாவரும் ஆண்டவரே விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மரணம் என்ற ஒரு அந்த பிசாசின் கட்டை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறப்ப அந்த யுத்தத்துல அந்த ஒரு விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து நீங்க உண்மையில தேவன் என்று அவர் அறியத்தக்கதாக அப்பா உங்களுடைய அற்புதத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிற நேற்றும் இன்றும் மாறாதவரே இன்றும் எங்களுக்கு நீங்க செய்ய தகப்பனா இருக்கிற இயேசுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுடைய ரத்தத்தை தள்ளிங்க எல்லா இடங்களையும் அப்பா, ஈரான், ஈராக், இஸ்ரவேல் எல்லா நாட்டிலையும் எங்கெங்க உபத்திரங்கள் நடக்கிறது அதுகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தள்ளிக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா நீங்க தான் விடுதலை கொடுத்து பாதுகாக்க வல்லவரா இருக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். அவர்கள் உங்களை கண்ணுக்கு கண்ணாக நேராக பார்க்கக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்கள் யாவரையும் ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற குழந்தைகள், வாலிபர்கள், முதியோர்கள் யாவரும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. உங்களை நிலையில தங்கக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து பாதுகாத்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாருக்கான ஜபிக்கிறேன் இயேசின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேரமாய் விட்டாச நான் முடிச்சிட்டேன். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. கூட இருந்து எல்லாவற்றிலும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. புதினாத நாளை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காகவே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் எங்கள் தேசத்திலே இருக்கிற பிரச்சனைகள், இந்த காரியங்கள் அங்கு எங்கள் தேசத்தை தொட்டு விடாதபடி, எங்கள் தேச மக்களை தொட்டு விடாதபடி தேவன் காக்க வேண்டும். இப்பொழுதுதான் எங்கள் தேசம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிற வேளையிலே சில காரியங்கள், அடுத்த நாட்டு காரியங்கள் எங்கள் நாட்டிலே சேதப்படாதபடி தேவன் தான் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா அதிகாலை இருந்து இம்மட்டு நேரம் அப்பா ஏதாவது அறியாம நான் பிள்ளை சேர்ந்தா ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. மன்னித்து கழுவி சுத்திகரித்து தந்தையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே, என் தேசம் அப்பா, இந்த இலங்கை தேசத்திலே அப்பா தந்தையப்பா மனிதர்களை காப்பாற்றித்தானப்பா இருக்கிறார்கள் அப்பா. மனிதரை கொல்லையிலப்பா வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களின் காயங்களை
ஆற்றி இருக்கிறார்கள் அப்பா. தந்தை அதை வைத்தப்பா எந்த குழப்பத்தை கொண்டு வராத படிக்கப்பா, இந்த தேசத்துக்கு எதிராக எந்த சத்துருவும் மேற்கொள்ளாத படிக்கப்பா, சமாதானத்தை குலைக்கின்ற பிசாசுகள் இயேசு நாமத்தினால தேசத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. அப்பா உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக அப்பா. நீடிய சமாதானத்தை கெடுங்கப்பா. இந்த தேசத்துக்கு எதிராக எவர்களும் அப்பா எழும்பாத படிக்கப்பா. தந்தையே எந்த நாடுகளும் எதிர்க்காத படிக்கப்பா. தந்தையே ஒரு உயிரை காப்பாற்றுறது தப்பா என்று சொல்லி அப்பா அவர்கள் நினைக்கிறார்கள் அப்பா. தகப்பனே அப்பா உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களை பாதுகாத்தது குற்றம் என்று சொல்லி அவர்கள் வாதாடுகின்றார்களே தந்தையை நீங்களே பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா இப்படியான காரியங்கள்ல இருந்தப்பா என் தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என்றும் ஆண்டவரேப்பா இலங்கை வவுனியாவுக்கு மேலால அமெரிக்கான் பிள்ளையன் வந்து போனதப்பா. தந்தைய வந்து திரும்பி போயிருக்கிறது தந்தையப்பா. மீண்டும் ஒரு முறை இந்த தேசத்துக்குள்ளாக வராத படிக்கப்பா. இந்த தேசத்துக்கு எதிராக அப்பா எழும்பாத படிக்கு எல்லா சத்துருக்கள் எல்லா குழப்பங்கள் நாவிகள் எல்லாம் இயேசு நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா ஆண்டவரே இந்த தேசத்திலே அப்பா உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக அப்பா. ஒவ்வொருவர் மேற்பா ஒவ்வொருத்த இருதயத்தை அப்பான் வார்த்தைகள் தொடும்படியாக அப்பா எல்லா இனங்களும் முழங்கலந்து ஜெபிக்க ஆவிய ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்தை கட்டி எழுப்ப வேணும் என்று ஒவ்வொருத்தரும் அப்பா முழங்கால் நின்று ஜெபிக்கணும் அப்பா. தந்தையை ஆவிய ஊற்றுங்கப்பா. எந்த எதிர் சக்திகளும் அப்பா எதுக்கும் எங்கள் தேசத்தை தாக்காத படிக்கப்பா. ஆயுதம் எபா ஆயுதத்தை ஒவ்வொருத்தரும் கரங்களில எடுக்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்பா ஆவிய ஊற்றும்படியாய் சுபிக்கிறனப்பா. தந்தையே நீங்கள் அப்பா எபத்தை அதிகரிக்க பண்ணுங்கப்பா. தந்தைய ஒவ்வொரு ஆலயங்களும் அப்பா எபிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த யுத்தம் தொடங்கினதற்காக அப்பா தந்தைய ஒரு கிழமை மாத்திரம் ஜெபம் பண்ணாமல் எப்பொழுதுமே அதே சங்கிலியவன் தொடர்ந்து எபிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவர் மேல எபாவிகளை ஊற்றுங்க அப்பா. தந்தையப்பா தந்தையே தேசத்தை காக்க அப்பா தகப்பனே அப்பா எபம் வந்து ஜெயத்தை கொடுக்குமே தந்தையப்பா. ஒவ்வொருத்தரும் ஜெபித்தப்பா எங்கள் தேசத்தில எந்த குழப்பங்களும் வரக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அப்பா பொறுப்பை கொடுங்க அப்பா. தந்தையை நாம அறியாம செய்யற பிள்ளைகளை அப்பா ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. தந்தையப்பா ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. நாங்கள் பாவம் செய்யறதால தானப்பா எல்லா சேதங்களும் வருகிறதப்பா. அப்பாவின் பிள்ளைகள் எந்த பாவங்களும் செய்யாத படிக்க எங்களை உணர்த்தி நடத்துங்கப்பா. ஆவிய ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக தந்தையப்பா ஜனாதிபதி உட்பட அனைவரும் அப்பா தேவையில்லாத காரியங்களை செய்யாத படிக்கு குழப்பங்களுக்கு போகாத படிக்கப்பா. சமாதானமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. அவர்களை உணர்த்தி நடத்துங்க என் தந்தையப்பா. தந்தையே நீங்கள் எபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதற்காக நன்றி அப்பா. தந்தையப்பா வானொலி அப்பா திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த ஆயுதம் அப்பா வானொலிக்கு எதிராக வாய்க்காதே போகட்டும் இயேசு நாமத்தினாலே அப்பா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு இது சிஸ்டர் உங்களுடைய மைக் ஆஃப் ஆயிட்டது. சாரி சிஸ்டர், கண்ணை மூடிட்டு தெரியும். சாரி சிஸ்டர். தந்தையப்பா வானொலியின் அப்பா இருக்கிற ஒவ்வொன்று மேலும் அப்பா அங்க இருக்கிற சாதனங்கள் பொருட்கள் எல்லாவற்றிலும் அப்பாவின் ரத்தங்கள் தெளிக்கப்படுகிற ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா தகப்பனே இந்த வானொலிக்கு எதிராக எந்த எதிர் சக்திகளும் வர எழும்பாத படிக்கப்பா. தகப்பனே இந்த வானொலியைப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நடத்தி கொண்டிருக்கின்ற லெசினையா அப்பா தகப்பனே அவர்கள் குடும்பங்கள் அனைவரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. என் சிஸ்டரையப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. குடும்பத்துல அனைவரையும் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா எபித்த பாஸ்டர் அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்கள் செட்டிகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இருக்கிற தேசங்கள்ல அப்பா நீங்கள் அக்கினி மதிலாக ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக எல்லாரும் என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி நாங்கள் சிறுகடும் என் தந்தை பெருகடும் அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் பிள்ளைகளுடைய காரியம் ஒவ்வொன்றோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ, நீங்க ஈரான் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஈரான் தேசத்திலும் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த தேசம் தேவனுக்குள்ளாய் ரட்சிப்பை காண வேண்டும். அன்றைக்கு அங்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவின் தேவனே தேவன் என்று அந்த ராஜாக்கள் அறிக்கை பண்ணினார்கள். அதே காரியம் இந்த நாட்களிலும் வரக்கூடியதாய் கர்த்தர் பெரிய காரியத்தை அந்த தேசத்திலே செய்து காட்ட வேண்டும் சொல்லி அந்த தேசம் ரட்சிப்பை காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தகப்பனே ஐயா, நீங்கள் எங்களை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எங்களை காக்கிறவர் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை நீங்கள் காத்து ஆண்டவரே இம்மட்டுமாக நடத்தி வருகிற எபினேசரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து ஆண்டவரே தகப்பனே, எங்களை ஒவ்வொருவரையும் மற்றவர்களுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த இடங்களில் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக எங்களுக்கும் ஒரு இடங்களை தந்து உம்முடைய தயவை எங்களுக்கு உண்டு பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவனே கர்த்தாவே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளை நீங்கள் எங்களின் இருதயங்களை காண்கிறீங்கள் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே, எங்களின் இருதயங்களை நீங்கள் கண்டு எங்களுக்காகவும் நீங்கள் இறங்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த காலங்களில் ஆண்டவரே அப்பா, இந்த தேசங்களில் நடக்கிற அப்பா கொடூரமான வஞ்சனைகளை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, ஆவியானவரே, அதிகாரிகள் மத்தியின் வஞ்சகத்தால் ஆண்டவரே மக்கள் படும் வேதனைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே, நீங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் பார்த்து வருகிற தகப்பன், ஒவ்வொன்றை நீங்கள் பாதுகாக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களின் கண்ணீர்களை நீங்கள் கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு இடத்தை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த யுத்தத்தினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாட்டிலும் அப்பா மக்கள் விடுகிற கண்ணீரை ஆண்டவரே நீங்கள் துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அந்த இடங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தால் அந்த இடங்களை அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு நாடுகளில் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, சமாதானத்தை நாடுங்கள் என்று சொன்னவரே கர்த்தாவே, அப்பா சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே இந்த மக்கள் படுகிற அப்பா அவலங்களை பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காதபடி ஒருவருக்கொருவர் பெருமை கொண்டு நடக்கிறது ஏன் தேவனை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. பெருமையை வெறுக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. பெருமை உங்களுக்கு உரியதல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் உள்ள இந்த பெருமைகளை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, மற்றவர்களுடைய ஆலோசனைகளை அப்பா தட்டி கழித்து கொண்டு தங்களுடைய பெருமைகளினால் இப்படியான காரியங்கள் செய்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, உமக்கு முன்பாக வந்து உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு கை கொண்டு நடக்கிற இந்த அதிகாரிகளாக இந்த தேவனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் என் தேவனே ஈரான் தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா தகப்பனே கர்த்தாவே, ஈரான் தேசத்திலே அப்பா உம்முடைய திருக்கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை உம்முடைய தழும்பு கொண்ட கரங்களினால அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, இப்போதுதான் ஆண்டவரே அப்பா கிட்டின காலங்களில் ஈரான் தேசங்கள் ரட்சிப்புக்குள்ளாகி விட்டதோ, எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே அந்த இடத்திலே வஞ்சகன் வஞ்சித்த
நடந்து கொண்டிருக்கிறதை என் தேவனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வேளைகளில் பாதுகாப்பாக இருக்கும்படியாக அப்பா நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக என் தேவனே நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் கூட என் தேவனே இன்றைய காலகட்டங்களில் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லோ அப்பா நீங்கள் ஒரு பாதுகாப்பு அமைப்பை கொடுங்க ஆண்டவரே. பாதுகாப்போடு அவர்கள் உம்மை நோக்கி அறிவிக்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவரே. தேவனை இந்த வேளைகளில் நீங்கள் அந்த இடத்தில் ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அனலான தேவனே, அந்த இடத்திலே அப்பா தகப்பனே நீங்கள் அப்பா நடக்கிற இந்த யுத்தங்களை நீங்கள் எடுத்து போடுங்க ஆவியானவரே. அப்பா தகப்பனே, ஜனாதிபதி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா அந்த இடத்தில் இருக்கிற அதிகாரிகள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை அந்த தேசத்துல கொடுங்க ஆண்டவரே. அந்த நாட்டில ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கட்டளை இடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த அதிகாரிகள் செய்கிற இப்படியான அநியாயமான பெருமைகளினால் என் தேவனே எத்தனையோ பிள்ளைகள் மாண்டு மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இருப்பிடங்கள் இல்லாமல் வீதிகளில் தெருவுகளிலும் கண்ணீரோடு அலைந்து கொண்டு இருக்கிறார்களே அப்பா தகப்பனே கர்த்தாவே, இப்படியான பிள்ளைகளை அப்பா நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே கண்ணீரை துடைப்பவர் என்று அந்த நாட்டு மக்கள் யாவரும் அறிந்து ரட்சிக்கும்படியாக தகப்பனே அவர்களுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, அந்த இடத்துல நீங்கள் அனலாக இருந்து ஆவியில நிரம்பி அந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, அந்த நாட்டை நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, சுற்றியுள்ள ஒவ்வொரு நாடுகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டு ஆண்டவரே எதிராக நடத்துகிற சதி திட்டங்களை எல்லாவற்றையும் நீங்கள் நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை அந்த இடங்களில் கொடுத்து ஆண்டவரே அப்பா உலகத்தில் இருக்கிற மக்கள் கொண்டு இருக்காதபடி தகப்பனே ஆவியானவரே, கடைசி போர் வரப்போகிறதே, கடைசி யுத்தம் நடக்க போகிறதே என்று அப்பா உலக மக்கள் யாவரும் அஞ்சி நடக்காதபடி தகப்பனே, பொருளாதாரம் குறைந்து போகாதபடி தகப்பனே அந்த இடத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளை நீங்கள் பொறுப்பெடுத்து என் தேவனே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று, சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, இந்த சமாதானத்தின் ஊடாக அப்பா ஒவ்வொருவரும் அப்பா சந்தோஷத்தோடு நிறைவோடும் மக்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும்படியான அதிகாரிகளாக என் தேவனே நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஐயா இந்த யுத்த நாடுகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா தகப்பனே, அப்பா அநியாயமாக இந்த வெடிகுண்டுகளை போட்டு ஆண்டவரே எத்தனையோ சேதங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த கட்டிடங்கள் எவ்வளவு காலம் ஆண்டவரே கட்டி எழுப்பப்படுகிறது ஆண்டவரே. தேவனே ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் சுக்கு நூறாக்கி கொண்டு இருக்கிறார்களே தகப்பனே. கர்த்தாவே இவை எல்லாவற்றிலும் இருந்தும் ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இருக்கிற ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. பயத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளிலும் தேசங்களிலும் இருக்கிற பிள்ளைகள் அப்பா பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னென்ன நடக்குமே என்று கலங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. பொருளாதார குறைவு வந்தால் என்ன செய்வோம் என்று அப்பா வேதனையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு இடத்தை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. சத்துருவானவன் சந்தோஷப்பட்டு போகாதபடி, சத்துருவானவன் குதூகலிக்காதபடி என் தேவனே, இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு நாடுகளிலும் தேசங்களின் மிதிக்க கடவது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை தந்து அப்பா எங்களை நீங்கள் கூட்டி வந்த கிருபைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த நாட்டையும் உம்முடைய திருக்கரத்தால மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த நாட்டிலும் எந்த ஒரு சேதங்களும் எந்த ஒரு அபாயங்களும் வராதபடி என் தேவனே, அந்த நாட்டை நீங்கள் பொறுப்படுத்து, இந்த குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்து, தேவைகளை சந்தித்து பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு காரணங்களினாலும் என் தகப்பனே இந்த சங்கம வானொலி தடைபட்டு போகாதபடி என் தகப்பனே, சத்துருவானவன் இந்த சங்கம வானொலியில் கை போடாதபடி என் தகப்பனே, உம்முடைய ரத்தத்தினால கழுவி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, சகோதரி என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரியின் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. இரு பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த குடும்பத்தை அப்பா திருக்கரம் அந்த குடும்பத்தை பாதுகாக்க கிடவது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே கர்த்தாவே, இங்கு வந்து ஜெபிக்க வர முடியாமல் இந்த சங்கம வானொலியிலே அப்பா தகப்பனே வந்து ஜெபிக்க முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, அவர்களும் திரும்பவுமாக இந்த இடங்களில் வந்து அப்பா மற்றவர்களுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தடைகளை எடுத்து போடுகிறவரே, இவர்களின் தடைகளை எடுத்து போட்டு மீண்டுமாக வந்து இதுல பங்கு பெற ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, இங்கு வந்து இப்போது ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஒவ்வொருவரோடு கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் செய்கிற ஊழியங்களில் அப்பா உம்முடைய கிருபை கூட இருப்பதாக தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை அறிவிக்கிற ஞானம் இன்னும் அதிகமாக கொடுத்து ஆண்டவரே. தேவனே இவர்களை நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ஆவியானவரே பொறுப்படுத்தி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் எல்லா தீங்கு நின்று விலக்கி காத்து நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் காத்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு விமான பயணம் செய்து அறவழியிலே நிற்கிற எல்லா பிள்ளைகளும் விடுதலையாகி அவர்கள் உயிர்கள் காக்கப்படவும் அவர்கள் சொந்த இடங்களுக்கு கடந்து செல்லவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு இரக்கம் செய்யப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதோடு இந்த யுத்தத்துக்கு காரணமா இருக்கிறவர்கள், பின்னாலே கிரிய செய்கிற ஆவிகள், கிரிய செய்கிற மனுஷர்கள் எல்லாரையும் கர்த்தர் காண்கிறார். அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆம் கர்த்தாவே, இன்றைய நாளிலும் தகப்பனே இயேசப்பா, இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. 2 பேரோ 3 பேரோ உம்முடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறோமோ அங்கே நீர் வாசம் பண்ணி ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆண்டவரே விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் பரிந்து பேசுகிறவர்களை கேட்டு நீர் கர்த்தாவை பதில் தந்து சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்துகிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா.
அன்பும் இரக்கமும் நிறைந்த தெய்வம் ஆண்டவரே. உம்மை கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு தேசத்திலே கர்த்தாவே நேரங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் உம்முடைய நாமத்தினாலே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, என்ன காரணத்திற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம் என்பதை எங்கள் தேவாதி தேவன் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. காலை மாலை மத்தியானம் இரவு என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் இருந்து இந்த யுத்தத்திற்காகவும் இந்த யுத்த நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தாவே, நாங்கள் காணாவிட்டாலும் உம்முடைய கண்கள் காணுது. எல்லாம் ஆண்டவரே தூரத்திலே உண்டு ராஜா. நீர் இம்மைக்கும் அல்ல ராஜா, நீர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பறந்து காக்கிற பட்சியப்பா தகப்பனே, ஒவ்வொரு விமான நிலையத்திலும் நிற்கிறதான பிரயாணிகளுக்காக வருகிறோம் அப்பா. தகப்பனே, அவர்கள் நினைத்தே கூட பார்க்காமல் தங்களுடைய பிரயாணங்களை ஆண்டவரே கர்த்தாவே எடுத்தவர்கள் அப்பா. ஏசப்பா, எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள், நோயாளிகள் ஆண்டவரே கர்த்தாவே, சக்கர நோயாளிகள், பிரஷர்கள் ஆண்டவரே, கொலஸ்ட்ரால்கள் என்று எத்தனையோ கர்த்தாவே நோயாளிகள் பிரயாணப்பட்டிருப்பார்கள் அப்பா. ஆண்டவரே, போதுமான அளவு உடுப்புகள் ஆண்டவரே, குழந்தைகளுக்கு தேவையான உணவுகள் ஆண்டவரே அப்பா, மருந்துகளோ ஆண்டவரே, உடைகளோ ஆண்டவரே, மற்றும் காரியங்கள், பெண்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஏசப்பா. நாங்கள் வெட்கம் இல்லாமல் தகப்பனே உம்முடைய பாதத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பாச தெரியாத விமான நிலையத்திலே எத்தனையோ பிரயாணிகள் நின்று தத்தளிக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பாஷையை உருவாக்கின தெய்வம் நீரே ராஜா. ஆண்டவரே, இந்த தத்தளிப்பின் இடையிலே நின்று பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே பிரயாணிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் கூட இருந்து ராஜா உம்முடைய கிருபையினாலும் மனுஷருடைய தயவினாலும் இவர்களை போஷித்து வழி நடத்தி இவர்களுக்கு ராஜா எந்த ஒரு கஷ்டமோ துன்பமோ வேதனையோ நோயோ ஆண்டவரே கர்த்தாவே நோவுகளோ இருதயத்திலே காயங்களோ வராதபடி ஆண்டவரே இவர்களை நீங்கள் பாதுகாத்து பொறுப்படுத்து இவர்களுக்கு வேண்டிய தேவைகளை மனுஷர்கள் மத்தியிலே மனுஷருடைய தயவோடு நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நீர் செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி அப்பா. சில பிள்ளைகள் விமானத்துக்காக காத்திருக்கிறார்கள், விமானத்திலே பிரயாணப்படுகிறார்கள் அப்பா. என் தெய்வமே, நீர் அக்னி ஸ்தம்பமாய் உலாவின தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா. இயேசுவே, அதே போல இந்த விமானங்களையும் வான மண்டலங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த ஒரு ஆபத்துகளும் நேர்ந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, இந்த போர் ஏன் நடக்குது, என்னத்துக்கு நடக்குது, எப்படி வந்தது என்று கூட சில ஜனங்களுக்கு தெரியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரித்து போகாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே, அப்பாவி மக்கள் மீது உம்முடைய கிருபையும் தயவும் இரக்கமும் கூட இருந்து ஆண்டவரே இவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த விமான நிலையங்கள் நீங்க சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் செய்ய போற அதிசயமான அற்புதமான காரியங்களுக்கு நல்லாய் பார்த்தார்கள், கவனமாய் பார்த்தார்கள், பாதுகாப்போடு எங்களை அனுப்பினார்கள் என்று நன்றி சொல்லத்தல்ல இருதயங்களை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, பெண் பிள்ளைகளை இந்த காலங்களிலே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இரவு பகல் கர்த்தாவே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அக்கினி மதிலா இந்த பெண்கள் மத்தியிலே நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு ஏக்கமோ பயமோ நித்திரை இல்லாமலுக்கு ஆண்டவரே அவதிப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. ஏசப்பா, நீர் செய்ய போற சகல நன்மையான காரியங்களுக்கும் யுத்தங்களை ஓய பண்ண போறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. உம்மால் கூடும், உம்மால் முடியும், நீர் நினைத்தால் போதும் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயங்களில் நீர் பேச வல்லவரப்பா. ஆண்டவரே, நீர் தயாரித்த அணுக்குண்டுகள் அல்ல ராஜா. ஆண்டவரே அப்பா, மனுஷர் செய்த அணுக்குண்டுகள் அப்பா, அதெல்லாவற்றையும் உடைத்தெறிய நீர் வல்லவரப்பா. தகப்பனே, இடையிலே இருக்கிறதான இந்த பிரயாணிகள் ஆண்டவரே அவதிப்படாத வண்ணம் ஆண்டவரே அப்பா, டாய்லெட் வசதி எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே அப்பா. இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே நோய்கள் பாக்டீரியாக்கள் பரவாதபடி இவர்களுடைய உணவு, உடை, கர்த்தாவே, தண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின்
ரத்தத்தினாலே ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே பண பற்றாக்குறை கூட இருக்கும் ராஜா. ஆண்டவரே ஒரு கிழமையாக போறதப்பா. ஆண்டவரே இவர்கள் மத்தியிலே உம்முடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் முன்னின்று வழக்காடி இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கரடு முரடுகள், எத்தனையோ கோணலானவைகள் அப்பா, இவைகள் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாக்கி செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, செவ்வையாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் செய்ய போற எல்லா நன்மைகளுக்காகவும் சமாதானத்துக்காகவும் அன்புக்காகவும் ஆண்டவரே இரக்கத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. நீர் செய்ய போற ஆண்டவரே பெரிய மகத்துவமான கிரியைகளுக்கு நன்றி இயேசப்பா. நீர் செய்து கொண்டிருக்கிற யுத்தங்களை ஆண்டவரே ஓய பண்ண போறதற்காக நன்றி இயேசப்பா. தகப்பனே ஆண்டவரே, நீர் பட்சபாதம் இல்லாத தகப்பன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் அல்லவோ ஏசப்பா. எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த துஷ்ட கிரியைகளை செய்கிறதான இருதயங்கள் மாறப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே வைராக்கியங்களை உடைத்து போடும் ஆண்டவரே. நாவிலே உள்ள பொய் நாவியை ஆண்டவரே அப்பா நீர் சுட்டெறியும் ஆண்டவரே. தந்திரமான கதை பேச்சுக்களை ஆண்டவரே உருவாக்குகிற எல்லா சிந்தனையும் வாய் பேச்சுக்களும் ஆண்டவரே ராட்சியங்களும் ஆண்டவரே அழிந்து போகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே மறைந்திருந்து கர்த்தாவே ஆண்டவரே செய்கிறதான எல்லா அசுத்த கிரியைகளும் ஆண்டவரே கர்த்தாவே செயலிழந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா இந்த யுத்தத்திலே நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராதபடி நீர் பாதுகாக்க வல்லவர் அப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்கும் மட்டிலும் ஆண்டவரே அல்ல ராஜா, நீர் எல்லாருக்கும் தேவாதி தேவனா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லா நாமத்திலும் விட மேலான நாமத்துக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உயிருள்ள தேவனிடத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தங்களை ஓய பண்ணி இந்த பிரயாணிகள் இந்த நாடுகள் சமாதானம் அடைந்து ஆண்டவரே ஆறுதல் அடைய வைக்கிற தேவன் நீங்க தானப்பா. இயேசுவை ஆறுதல் அடைய வையுங்க ராஜா. தகப்பனே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே கண்ணோக்கி பார்த்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதே போல ஆண்டவரே இந்த யுத்தங்களை ஆண்டவரே கர்த்தாவே தந்திரமான வழியிலே நடத்துகிற எல்லா அசுத்த எண்ணங்கள், சிந்தனைகள், ராட்சியங்கள், பேச்சுக்கள், பொய்யல் ஆண்டவரே கர்த்தாவே வேண்டாத ஆண்டவரே அப்பா வார்த்தைகள், வேண்டாத அணுகுண்டுகள், வேண்டாத ஆண்டவரே யுத்தங்கள் போல ராஜா ஆண்டவரே நடிக்கிற இந்த அரசாங்க அதிபர்கள் ஆண்டவரே இந்த முஸ்லிம் ஜனங்கள் யாவும் ஆண்டவரே அப்பா மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீர் செய்ய போற எல்லா கிரியைகளுக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய கை குறுகி போகவில்லையே அப்பா. நீர் மோசையை கேட்டீரே ராஜா, என்னுடைய கை குறுகி போய்விட்டதோ என்று நீ நினைக்கிறாய் ஒன்று இல்லை ஆண்டவரே அப்பா. இன்றைக்கும் உம்முடைய கை குறுகி போகவில்லை. இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இவர்கள் மனம் திரும்பும்படியாக, இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி கிடைக்கும்படியாக என் தெய்வமே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா ஆண்டவரே, பெர்சியா நாடு தான் இப்பொழுது ஈரான் என்று ஆண்டவரே இந்த பெர்சியா நாட்டை நீங்க நினைவு கூர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த ஈரானை ஒரு யுத்த நாடாக மாத்தி வைத்திருக்கிற இந்த துஷ்ட எண்ணங்கள், ஜாதிகள் எல்லாம் அழிந்து போகும்படியாய் செபிப்போம் ஆண்டவரே. இந்த 49ஆம் அதிகாரம் எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கே, ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இந்த ஏலாமிலேதான் நாம் ஆண்டவரே இப்பொழுது இந்த அணுக்குண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்களா? இந்த பேரையும் இந்த சொல்லையும் ஆண்டவரே நீர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினீரே ராஜா. இந்த சிறை இருப்புகளை நீர் நீக்கி போடும்படியாய் செபிக்கிறோம். இந்த அணுக்குண்டுகள் அழிந்து போக வைக்கிறவர் கர்த்தர் தானே ராஜா. உமக்கு கோடான கோடி எத்தனையோ இராணுவங்கள் உமக்கு உண்டு ராஜா. அவர்களை அனுப்பி ராஜா இந்த அணுக்குண்டுகள் ஜனத்தை உலகத்தையும் அழிக்க விடாதபடி ஆண்டவரே நீர் உடைத்தெறிய வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் யுத்த சேனையை உடையவர் அப்பா. யூத ராஜ சிங்கமாக எழும்புகிற தெய்வம் அப்பா. கர்த்தர் முன்னின்று
யுத்தம் செய்வார், கலங்கி நிற்க தேவையில்லையே என்று பாடுகிறோமே அப்பா. தகப்பனே, நீங்க முன்னின்று யுத்தம் பண்ணி இந்த ஜனங்களும் இந்த தேசங்களும் மக்களும் அழிந்து போகாதபடி தேவாவியானவர் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். ரட்சிப்பு உம்முடைய கையிலே உண்டு, சமாதானம் உம்முடைய கையிலே உண்டு, கிரியைகள் உம்முடைய கையிலே உண்டு ராஜா. அந்த கரத்தை நீட்டுங்க ராஜா. நீட்டி ஆண்டவரே கர்த்தாவே, இஸ்ரவேல் தேசத்தையும் உலக நாட்டு மக்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த யுத்தம் பரவாதபடி ஒவ்வொரு தேசங்களையும் 5 கண்டங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசுவே, 5 கண்டத்திலும் உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் உள்ளாவட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, பின்னாலே இருந்து ஆண்டவரே கர்த்தாவே, வீணான வதந்தி வார்த்தைகளையும் பேச்சுக்களையும் பொய்யலையும் தந்திரங்களையும் உருவாக்குற வலு சர்ப்பத்தின் ஆவியே, நீ கர்த்தாவே கொள்ளிவாள் பேயே, நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தந்திரமான காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, கொள்ளிவாள் பேய் மாதிரி உள்ளாவுகிற ஆவியே கர்த்தாவே, வலு சர்ப்பத்தின் ஆவியே, ஜனங்களை அழிக்கவும் தேசத்தை அழிக்கவும் ஆண்டவரை உருவாக்கப்படுகிற எல்லா கெட்ட நயவஞ்சன ஆவியை நீ வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. திரும்ப ஒரு அநியாயங்கள், அட்டூழியங்கள், பொய்யல், பிரட்டுக்கள், ஆண்டவரே கண்டனங்கள், ஆண்டவரே அறியாமையினாலே, ஆண்டவரே ஒரு அரசாங்கத்தின் மேலே, ஆண்டவரே ஜனங்கள் மேலே, ஆண்டவரே கர்த்தாவே இந்த இராணுவ படைகளின் மேலே பொய்யான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே ஜனங்களை குழப்பாத வண்ணம் ஆண்டவரே அப்பா நீங்கள் பாதுகாத்தருளுங்கப்பா. உண்மையாகவே அவர்கள் கூப்பிட்டு இவர்கள் உதவி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு வீணான பழிகளும் பொய்யலும் இந்த அரசாங்கத்தின் மேலும் செய்த உதவியின் மேலும் வருகிறதை நாங்கள் கேட்கிறோம், காண்கிறோம், பார்க்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி என் சமாதானத்தின் தேவன் நீதியின் சூரியனாக எழுந்து நின்று ஆண்டவரே ஆபத்து காலத்திலே அனுகூலமான தேவனாய் நிற்கிற தெய்வமே, நீங்கள் ஆண்டவரே பொறுப்படுத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அவர்கள் கர்த்தாவே அறியாமலுக்கு நடந்து கொள்ளுகிற காரியங்கள் அப்பா. இதனாலே வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே இலங்கை தேசத்திலும் எத்தனையோ பேர் கட்டில்களிலே படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைவான பாதுகாப்பை கொடுத்துடுங்கப்பா. எந்த ஒரு சேதமும் அவர்களுக்கு வராதபடி தங்களுடைய தேசத்துக்கு திரும்ப போகும்படியான ஒரு பாதையை திறந்து கொடுத்துடுங்க ஏசப்பா. அன்பு காட்டிய சகோதரங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆபத்திலே கூட இருந்து போய் அவர்களுக்கு உதவி செய்த கர்த்தாவே சகல ஜனங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய தேசம் அப்படி எல்லாவற்றையும் கண்டு உணர்ந்து ஆண்டவரே வேதனைப்பட்டு தள்ளப்பட்டு எங்களுடைய தேசம் இன்றைக்கு அவர்களுக்கு உதவியதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. தகப்பனே, இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே 300-400 பிள்ளைகள் உள்ள ஒரு கப்பல் அழிந்திருக்குதாம் ஆண்டவரே என்று கேள்விப்பட்டோம் ராஜா. அது உண்மை போய் நாம் அறியோம் ஐயா. இந்த பிள்ளைகளை குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கப்பல்களை சேதப்படுத்தலாம், ஆனால் ஜனங்களை எடுத்து கர்த்தாவே அழிந்து போகாதபடி நீங்கள் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. தேவனே, இந்த பெற்றோர்கள், குடும்பங்கள், சகோதரங்கள், வயோதிபர்கள் எல்லாம் இவ்வளவு கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறார்கள் அப்பா. இவர்களுக்கு பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆறுதலின் தெய்வமே, சமாதான பிரபுவே, உம்முடைய செட்டையின் மறைவிலே இவர்களுக்கு ஆறுதல் சமாதானத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து பாதுகாத்து தேசங்களை பாதுகாத்து அதிகாரிகளை கர்த்தாவே சமாதானத்தோடும் அன்போடும் உண்மையோடும், நாவிலே உண்மை, இருதயத்திலே உண்மை, ஆண்டவரே கண்ணிலே கர்த்தாவே தயவு கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. வேண்டாம் ஆண்டவரே யுத்தம். தகப்பனே, அழிந்து போவது உமக்கு சித்தம் இல்லையப்பா. நீர் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே பரலோகம் சேர்க்கப்பட வேண்டும் என்றுதான் நீர் விரும்புகிற தெய்வம் அப்பா. இந்த எரேமியாவிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது ராஜா. ஆனால் கர்த்தாவே, ஒரு மனுஷன் மாமிசத்திலே எப்பொழுது பயம், ஒரு ஏக்கம், ஒரு வேதனை உண்டு ராஜா. அதுகளை மேத்தி ஆண்டவரே சமாதானப்படுத்துகிற தெய்வமே ராஜாவே, இந்த ஆண்டவரே அப்பா முஸ்லிம் ஜனங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வேண்டாம் இயேசுவே, வேண்டாம் ராஜா. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஈரான் தேசம் எழுப்புதலை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை முழுவதுமாய் உம்முடைய கோடான கோடி சேனைகள் பொறுப்படுத்தி பாதுகாத்து எல்லையை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக, வானங்களை கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளும்படியாக, எல்லா கர்த்தாவே காரியங்கள் யாவும் சேரும்படியாக, எல்லாம் வல்ல
கிறிஸ்துவின் இன்பன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு இருளின் அந்தகாரத்தில இருந்து இவர்கள் விடுதலையாக வேண்டும். எல்லா ஜனங்களும் உக்ரைன், ரஷ்யா இப்படிப்பட்ட யுத்த நாடுகளை நினைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மருத்துவ வசதிகள் இல்லாத நேரங்கள், நிமிஷங்களை அது மட்டுமல்ல, காயப்பட்ட ஜனங்கள் யாராயிருந்தாலும் காயப்பட்டவர்கள் அவர்கள் துடியாய் துடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையில தவிப்பார்கள். அப்படிப்பட்ட மனுஷர்களுக்காக தங்கள் அன்பானவர்களை இழந்து இன்றைக்கு தவிக்கிறார்கள். குழந்தைகள் கூட தவிக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா பிதாவே, வார்த்தையின்படி அப்பா இந்த பூமியை உருவாக்குனீர்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த யுத்தம் அப்பா உங்களுடைய யுத்தம் என் தேவனே பிதாவே. அன்று தேவனே ஆபிரகாமும் சாராளும் தேவனே உங்களுடைய வார்த்தையை தேவனே தள்ளி அந்த ஆகாரம் அந்த பெண்ணோடு இருக்கும்படி செய்து தேவனே பிதாவே. காரியம் என் தேவனே பிதாவே. பெண்ணினாலே தேவனே அப்பா பிதாவே உருவாகின அந்த காரியம் தேவனே இப்போது ஒவ்வொரு வீடுகளும் அழிகிறதை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. தேவனே, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே இடித்து போடுவான். அன்று ஆபிரகாம் சாராளுடைய சொல்லை கேட்டு தேவனே அப்பா பிதாவே, அந்த உம்முடைய வார்த்தையை தேவனை தள்ளி தேவனே இந்த மனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை செய்த காரியத்தாலே ஒவ்வொரு காரியத்தை இப்பொழுது பார்க்கிறோம். ஒவ்வொரு வீடுகளும் பார்க்கிறோம். பூமியுள்ள சங்கீதம் 83:17 சொன்னீங்கப்பா. தேவனே பாரத்தை சொல்லி ஜாதிகளும் உணரும்படி அப்பா நீங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா என் தேவனே. அன்று ஆமான் தேவனே உமக்கு எதிராக தேவனே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எழும்பி நான் தேவனே பிதாவே செய்த தேவனே அந்த தூக்கு மேடையிலே அவனே மரித்தானப்பா இயேசு ராஜாவே. எதை தேவனே இந்த மக்கள் விதைக்கிறார்களோ அதை அறுக்கத்தக்கதாக இப்பொழுது ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கிறீங்களப்பா பிதாவே. நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுவதற்காக நன்றி இயேசுவே தேவனே. மனக்கண்களை திரவங்களப்பா, இந்த யுத்தம் உங்களுடைய ராஜாவே. பிசாசுக்கு எதிராக நீங்கள் எடுத்த யுத்தம் அப்பா பிதாவே. இஸ்ரவேலை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்ன தேவனே. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் சொன்ன தேவனே. பறந்து காக்கிற பட்சியை போல் எருசலேமை பார்க்கிற இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவனே. அப்பா நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்பா, வழக்காடுங்கள் அப்பா. இது வேதனைகளின் ஆரம்பம் என் இயேசு ராஜாவே தேவனே. மோசமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் சொன்னீர்கள் தேவனே பிதாவே. தேவனே நோவாடைய நாட்களே தேவனே புசித்து குடித்து பெண்கொண்டு பண்படுத்து தேவனே பிதாவே. அவர் சில காரியங்கள் தேவனே வெள்ளம் வந்து அழிக்கும் வரை உணராமல் இருந்த இருதயத்தை நீங்கள் பார்க்கிறீங்களே ராஜாவே. லோத்துடைய நாட்களில் நடந்த காரியங்களை பார்க்கிறீங்களப்பா பிதாவே. தேவனே பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், இரத்த பழிகள் தேவனே பிதாவே. எல்லா சீர்கேடுகள், கொடுமைகள் தேவனே நிறைந்த இந்த பூமியை நீங்கள் பார்க்கிறீங்களே இயேசு ராஜாவே. நீதிமொழி 30:21 சொல்றீங்கள் பூமி இந்த பாவங்களை தாங்காதுன்னு சொல்றீங்களப்பா பிதாவே. எல்லா விபச்சார ஆவியல் தேவனே, சித்தன ஆவியல் தேவனே தேவனே, போதை வசுகளுடைய ஆவியல், பாவத்துக்கு அடிமையான ஆவியல் தேவனே எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. அந்த கிறிஸ்துடைய ஆவியல், சர்ப்பத்துடைய ஆவியல் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. நன்றி பிதாவே. நீ அப்பா பிதாவே, நீங்க சரி கட்டும் போரை வந்தோன்னு சொன்னது நன்றி அப்பா. செய்ய முடியாத காலம் வருதுன்னு சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த கிரியை செய்ற பொல்லாத ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிறந்து போவதாக. என் தேவனே, ஓ வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லவன தேவன் நீங்கள் என்று அறியத்தக்கதாக தேவனே பிதாவே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்ககள் யாவும் முடங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
நன்றி. தேசங்கள் அசைக்கப்படுவதாக, ஜாதி ஜனங்கள் அசைக்கப்படுவார்களாக என்பவனே பிதாவே. வானமும் பூமியும் அசைக்கப்படுவதாக. தேவனே, பிசாசானவனையும் அக்கினி ஆசிரங்கள் தேவனே பிதாவே, எதை விதைக்கிறானோ அதை அறுக்கத்தக்கதாக தேவனே வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக தேவனே பிதாவே. எல்லா பிசாவுடைய கிரிகள் தேவனே, பிசாசுக்கு பின்னா இந்த கிரியை செய்கிற மனிதனுடைய கிரிகள் எல்லாம், திரைத்திறங்கள் அதிகாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, டொனால்ட் ட்ரம்பை புறப்படும் ஐயா. கோரேசை எப்படி நீங்கள் ஏற்படுத்தீங்களோ, 44:27 சொன்னது போல பாபிதாவே, அவனை ஒரு மேற்பாக நீங்கள் ஏற்படுத்திய பாபிதாவே. அவனுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படவும் தேவனே பிதாவே, கட்டுகள் அறுக்கப்படவும், கதவுகள் முறிக்கப்படவும் தேவனே அந்த மகனை நீங்கள் ஏற்படுத்தியதுக்காக நன்றி இயேசு ராஜாவே. நீங்க செய்த காரியம் ஒன்றுமே தடைப்படாத இயேசு ராஜாவே. தேவனே, அந்த மரணத்தின் அந்த மகனை நீங்கள் பாதுகாத்தீர்கள் இயேசு ராஜாவே. தேவனே, இந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. நமக்கு நல்ல ஞானத்தை கொடும், விவாகத்தை கொடும், அறிவை கொடும், தெளிந்த பத்தியை கொடும். உம்முடைய அபிஷேகத்தை அந்த மகனை நிரப்புங்கப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலியாய் மாற்றம் இந்த மகனுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதம், இந்த மகனுடைய தேசத்துக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் பாய்க்காதே போதாது. அதே போல இஸ்ரவேல் தேசத்துக்கும் தேவனே அந்த மக்களுக்கும் எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் பாய்க்காது போவதாக. யூத மக்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ தேவனே, அங்கே உம்முடைய அக்கினி மகள் சூழ்ந்து கொள்வதாக என் இயேசு ராஜாவே. சூழ்ந்து கொள்ள ஐயா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி அப்பா பிதாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவே. இந்த யுத்தத்திலே தேவனே பிதாவே, ஒன்றும் அறியாமல் தேவனே, தேவனே அப்பா பிதாவே, காயப்பட்ட மக்களை நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா. நீங்கள் நீதி உள்ளதவன் அப்பா பிதாவே. உங்களுடைய மகிமையை மூடி அப்பா பிதாவே. தேவதூதரை அனுப்பி அப்பா பிதாவே தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவருடைய தேவைகளை சந்தியுங்க இயேசு ராஜாவே. தேவனே, நன்றி ராஜாவே. தேவனே, நன்றியை நீங்கள் பிரித்தெடுத்தீங்கள் அப்பா பிதாவே. உங்களுடைய பிள்ளைகளை இயேசு ராஜாவே, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்தெடுத்தீங்கள் ஐயா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அப்பா பிதாவே, இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அப்போஸ்தலர் 4:12 சொன்னது போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று ரட்சிக்கப்படக்கூடிய நாமம் என்று தேவன் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொன்ன தேவனே. தேவனே, இந்த முஸ்லீம் மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. மரக்கங்களை திறவுங்க. இந்த கிரிகசேர ஆவியல் எல்லாம் நிர்மூலம் சேர்ந்து போவதாக. மதங்களுக்கு பின்னால் இந்த கிரிகச ஆவியல் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக. பிசாவுட கிரிகள் எல்லாம் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக. ஈரான்ல கிரிகசேர பொல்லாத ஆவியோட கிரிகளும் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக. நீங்கள் ஆரம்பித்த யுத்தம் அப்பா பிதாவே, நீங்கள் அப்படியே செய்வீர்கள் என்றவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என்றவனே. சோஸ்தம் ஐயா, மில்லிஸ் போதுள்ள ஒவ்வொரு தேசங்களையும் ஐயா ரட்சியுங்க, மக்களை ரட்சியுங்க. அந்த தேசம் முழுதும் ஐயா முழுதாய் மனம் திரும்புவதாக இயேசு ராஜா, ரட்சிக்கப்படுவார்களாக இயேசு ராஜாவே. நீங்கள் ஒவ்வொரு தேசங்களையும் அசைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. மில்லிஸ் பகுதியிலே தேவனே பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைய கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. நன்றி. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நன்றி ராஜாவே, நன்றி தேவனே. சோஸ்தம் ஐயா, நீங்களே ஜெயமெடுக்கிறதவன் அப்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயமெடுக்கிற தேவனுக்கு சோஸ்தம் அப்பா பிதாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தராலே வருவன் சொன்ன தேவனை நன்றி அப்பா பிதாவே. தேவனே, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம், யூத ராஜ சிங்கம் அப்பா பிதாவே. அதற்காக நன்றி ராஜாவே. தேவனே, தேவனே, இந்த இஸ்ரேல் மக்கள் தேவனை ஆரம்பித்த இந்த யுத்தத்துக்கு பேர் அப்பா பிதாவே, கட்சிக்கிற சிங்கம் என்று ராஜாவே. அதற்காக நன்றி ராஜாவே. தேவனே பிதாவே, நன்றி ராஜாவே. சிங்கம் கட்சிக்கிறது, யார் பயப்பட மாட்டார் என்று ஆமோஸ் 3:8 சொல்றீங்களே ராஜாவே. அதற்காக நன்றி தேவனே. சோஸ்தம் ஐயா, பூமி அனைத்தும் அசைக்கப்படுவதாக தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே. நீங்கள் ஆகாய 2:6-7 சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. வார்த்தையை வச்சு ஜபிக்கிறவனை கிருபை செய்யுங்கப்பா. 4:7 சொல்றீங்களப்பா பிதாவே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, தெளிந்த புத்தி உள்ள ஜபம் பண்ண ஜாக்கிரதையாயிருங்க என்று இயேசு ராஜாவே. நன்றி. நாட்கள் பொல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுகின்ற எபேசியர் 5:16 சொல்றீங்களப்பா பிதாவே.
தேவனே நாட்களை பார்த்து உம்முடைய பிள்ளைகளப்பா பிதாவே, ஐக்கியத்தோடப்பா பிதாவே, ஒரே இதயத்தோட ஒரே சிந்தியோட தேவனே பிதாவே, கூடி தேவனை ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க ஜப ஆவியினாலே நிரப்புங்களப்பா. ஒவ்வொருவரே சபை பிரிவினை வஞ்சிக்கிற ஆவியல், ஊழியருக்குள்ள பிரிவினை வஞ்சிக்கிற ஆவியல் சுட்டரிக்கப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கரைதிரையற்ற சபையாக மாற்றுங்கப்பா பிதாவே. கரைதிரையற்ற தேவனே, இந்த பூமியை மாற்றுங்க இயேசு ராஜாவே. தேவனே, உலகத்தின் கரைய தேவனே, மாசு ஒன்றும் தேவனே உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி தேவனே. இந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்த தேவனே லெசி பிரதரை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க தேவனே பிதாவே. ஜனசிஸ் ஆசீர்வதிங்களப்பா பிதாவே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தேவனே பிதாவே, தேவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்க, அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்க. அந்த தாவீது தேவனே சங்கீதம் 39 தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆனால் 3 சொன்னீங்களப்பா பிதாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லங்களை பற்றி அறிவதாக ஆனால் மூழ்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அபிஷேகம் தேவனே பிதாவே. சலத்தையும் புதிதாய் மாற்றுங்க, கொடுங்க அப்பா பிதாவே. ஆசீர்வதிங்கப்பா தேவனே. சகல நோய்கள் வியாதிகள் சர்வங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா. கண்கள் அறக்கப்படுவதாக, நுழைத்தறியல் முறைக்கப்படுவதாக தேவனே. பாப சபாக்கிரமங்களை மன்னியுங்க. சந்ததியாய் சந்தானமாய் செய்து வந்த பாப சபாக்கிரங்கள் நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி தேவனே. சோஸ்திரம் அப்பா பிதாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட மீட்டை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே நடக்கிற காரியங்களை நீர் அறிவீர் கர்த்தாவே. உம்முடைய கண்கள் அவைகளை எல்லாம் காண்கிறது கர்த்தாவே. உம்முடைய நீதி உண்டாகும்படி கர்த்தாவே, தோற்றத்தின்படி அல்ல அப்பா, உம்முடைய நீதியின்படி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் நியாயந்திருக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மக்களை நீர் காண்கிறீரப்பா. அவர்கள் படுகிற சேதங்கள், வேதனைகள், கவலைகள், பால்கடிப்புகள் எல்லாவற்றையும் காண்கிறீரப்பா. அப்படியாய் ரஷ்யாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நிலைமைகளை காண்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அமெரிக்கா, கனடா தேசங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. யுத்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வீணான விருதாவான காரியங்களை செய்யாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே, மனித நேயம் அவர்களுக்குள்ள வர உதவி செய்யும் ஆண்டவரே. இந்திய நாளும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஊழியத்தை நீர் திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அதிலே ஆண்டவரே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் ஆண்டவரே அப்பா கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த குணா பிரதருக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உள்ளிட போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, அந்த பிசினஸ் காரியங்களும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அப்ப ஆண்டவரே கர்த்தாவே, ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு செயல்பட கர்த்தாவே. அந்த ஆண்டவரே கர்த்தாவே, மகனுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கடலிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளையோட காரியங்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளையோடு ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தேவனுடைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வானொலி ஊழியத்தை ஆரம்பித்து வைத்த தயவுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். வரப்போன்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேசங்கள், அவர்களுடைய இருப்பிடங்கள், ஆண்டவரே சுவாமி, சபைகள் எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, ஆண்டவரே, நாடுகளுக்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களிலே எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற அந்த தேசத்துக்காக நன்றியப்பா.
பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததிகளை எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியங்களுக்காய் அப்பா, அந்த ஊழியங்களிலே இயேசு சுவாமி இன்னமாக கூட இருந்த அநேக ஆத்துமாக்களை இவர்கள் அறுவடை செய்ய நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி தாயார் சிஷிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலைக்காய் ஆண்டவரே அவர் சுகப்பல ஆரோக்கியத்தோடு இருக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமாய், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் ஆண்டவரே உதவிகள் உத்தாசிகள் மனித தயவுகள் கிடைக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் வினோவையும் ஜெசிமாவையும் உங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் அப்பா. அவர்களுடைய ஊழியங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. சகோதரியோடும் பிள்ளையோடும் கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமாய். ஜெசிமாவோடு போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேணுமாய். அந்த வேலை இடத்திலும் அதிகாரிகள் மத்தியில ஒரு இரக்கத்துக்கா இந்த பேஷன்ஸை பார்க்கின்ற அந்த நேரங்களையும் பொறுப்பேற்று அந்த இடத்திலே நீங்கள் ஆண்டவரே வழி நடத்த வேணுமா. இந்த பேஷன்ஸுக்கு ஆண்டவரே அவர் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக வாசல் கதவுகள் திறக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். அதற்கு கலாசிலன் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசிலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எடுக்க ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று கொடுக்கிற பதிலுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சகோதரி ரதிபால் சிங்கத்தையும் குடும்பமாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் எல்லோரையும் காத்து வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். டானாலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற ஒரு ஜெபங்களுக்காய் விண்ணப்பங்களுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். விருப்பங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். குணாவையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய அந்த பிசினஸ் காரியங்களிலும் ஆண்டவரை எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய். போக்குவரத்தில் கூட இருக்க வேணுமாய். இன்னும் அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து நீங்கள் அவரை ஆசீர்வதித்து நீங்க நடத்த வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அவரையும் குடும்பத்தாரையும் ஆண்டவரே சுவாமி அவருடைய வேலை செய்கிறவர்கள் எல்லோரையும் காத்து வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக அந்த சபையில வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். சபையில புதிதான ஆத்மாக்களை கொண்டு வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவர் கூடாக தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். திரு செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே வேதாகம கேள்வி பதில இணைக்கிறவர்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லோரும் வேதாகமங்களை கையில் எடுத்துக்கத்தாவே வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சத்திய வேத சிறுத்தவை பார்த்து சகோதரி நகோமிலோகனுக்காய் வருகிறோம். வார்த்தையில் சலோகனை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக அவர்கள் செய்கின்ற ஊழியங்கள் பிசினஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கூடாக நீங்கள் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சுவிசேஷலி செல்வி ராமச்சந்திரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமாய் வாக்கி ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சி கூட தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் சிந்தனைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா சகோதரி எனக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவரினோடும் கூட இருக்க வேணுமாய் சகோதரி கான்சியோட கூட இருக்க வேணுமாய் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் ஜான்சி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்திலே நினைக்கின்ற டாக்டர்களை எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாக காத்துக் கொள்ளும்படியா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் அப்பா எங்களுடைய கரம் கூட இருக்கும்படியா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களுடைய கரம் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே வார்த்தையோடு வருகின்றதாக பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் உங்களுடைய வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரை கூட ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி டாலிஸ்வை ஒப்புக்கொடுக்கிறோம். கணவரை மகனை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி சுபா இளங்கோவை கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை இவர்களை தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் சங்கமம் பாடல் சாபகர் ஊழியர்களாட்சி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த வேளையிலும் மகளை ஒப்பு கொடுக்கிறோம், மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலும் உங்களை வார்த்தை விதைக்கப்பட்டு வருகிறதுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதவுடைய வாகனத்தில் எல்லா கருவிகளும் வேலை செய்யவும் போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்கும்படியா எங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியப்பா. இந்த நேரத்திலும் சகோதரி அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே சகோதரியோடும் குடும்பத்தாரோடும் கூட இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, தக்ஷாவுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, தக்ஷாவுடைய கணவர் ஷியாமை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவரை பராமரிக்கின்ற ஒரு டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பாவிக்கின்ற கருவிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அந்த மகனுக்கு ஆண்டவரே சுவாமி ஒரு விடுதலை கட்டளையிட வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வியாதி படுக்கையில் இருந்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியா ஜீவிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு புதிதான உப்புகளை உருவாக்கி கொடுக்க நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே சுவாமி. அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ரக்ஷாவுக்கு மன ஆறுதலுக்காய், இந்த பிள்ளைகளுக்கு தேவ சமாதானத்துக்காய், அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி போய்விடாத படிக்கும் ஆண்டவரே சுவாமி. அவர்களை ரத்த வேலி அடைத்து காக்க வேணுமா எங்களை கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஜோகலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜோகலோடும் கூட இருந்து ஆண்டவரை நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமான பிள்ளையாய் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரை கூட எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை யாராவது வியாதி படுக்கையில இருந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் உங்களுடைய கரம் அவர்களை தொட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மாலை நேரத்திலே நித்திய ஒளிச்ச நேரத்திலே தேவ செய்தியை எடுத்து வருகிற மகள் கர்த்தர் தாமே ஞானத்தால் நிரப்பி வழி நடத்துவாராக. இன்றைய மாலை வேளையிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதே வேளையில் நாங்கள் பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம். இன்னும் ஒரு மணித்தியால நேரத்திலே நாங்கள் பட்டிமன்றத்தின் தலைப்பு இந்த இரத்த தானம் செய்வது, இரத்தம் பெறுதல். வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நாங்கள் பட்டிமன்றம் நடத்த இருக்கிறோம். 12:30 மணிக்கு எங்களுடன் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் சகோதரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் நினைவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள். சங்கமம்.com கூடாக நீங்கள் இணைய முடியும். சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக 24 மணித்தியாலும் நீங்கள் 2 வானொலி கூடாக கேட்க முடியும். அதே வேளையிலே நீங்கள் ஜூமிலே எந்த நேரத்தில் இணைய முடியும், அல்லது வாட்ஸ்அப்பிலே நீங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி தருவோம். வேலை கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் இணைந்து அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்து ஒருவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று வியாழக்கிழமை. நம்முடைய சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் நினைவார்கள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக.